ஹலோ மக்களே, கார்த்தி தீபா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ரேவதியும் ரொம்பவே கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆயாச்சு, இன்னும் அவங்களுக்கு பிளட்டு கிடைக்கவே இல்லை. சந்திராவும் சிவனாண்டிகிட்ட சொல்லி சிவனாண்டி என்னடானா மாரியை அப்படியே ஒரு இடத்துல கடத்தி வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் எல்லா இடத்துலையும் தேடிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தி மாரியை காப்பாற்றிட்டாங்களா? அதே சமயத்தில் மாரியை கரெக்டான டைமுக்கு அங்கே கூட்டிகிட்டு வந்து ரேவதியோட நிலைமையை பார்த்து கதறி அழ ஆரம்பிச்ச நம்ம கார்த்தி கடைசியில் நம்ம ரேவதி கிட்ட அவங்க லவ் சொன்னாங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம கார்த்தியும் மயில் வாகனமோ எங்கடா மாரியை காணலை, எங்கே போயிருப்பாங்க, இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ண போகிறோமோ எந்த ரெஸ்பான்ஸும் வரல, என்னவா இருக்கும், ஏதாவது பிரச்சனை ஆயிருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் அங்கே உள்ளவங்களும் மாரிங்கிற பொண்ணு ஒரு காரில் யாரோ கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லவும் கண்டிப்பாக அது சிவனாண்டியும் முத்துவேலை தான் இருக்கணும்னு சந்தேகப்படுறாங்க. மாரிக்கு ஃபோன் பண்ணும்போது கரெக்டாக ஒரு ஆளும் எடுக்கிறாங்க. அவங்க என்னடானா முருகன் கோவிலுக்கு போகக்கூடிய பக்தர்களாக இருக்காங்க. நாங்கள் இந்த சைடாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த மொபைல் ரோட்ல இருந்தது, நீங்கள் யார் பேசுறீங்கன்னு கேட்கவும் கார்த்தியும் நீங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அந்த ஆட்களும் அந்த இடத்த சொல்லவும் நம்ம கார்த்தி ஃபாஸ்ட்டாக அந்த இடத்துக்கு வராங்க. அப்படி அந்த ஃபோனை பற்றி கேட்டுட்டு நம்ம அந்த பக்தர்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் மயில் வாங்கின சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே முருகன் பக்தர்களும் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃப் உயிர் பழிச்சிருவாங்க, எதை பற்றியும் கவலைப்படாதுங்கன்னு சொல்லிட்டு சொல்லவும் அதை கேட்டோன்னே மயில்வானமும் கார்த்திகிட்ட சகல நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பாக நம்ம மாரியை கரெக்டான டைமில் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் இருந்த டாக்டரும் எங்கே கார்த்தி இன்னும் காணலையா, இன்னும் டைம் ஆகிட்டே இருக்குது, இப்படியே போயிட்டு இருந்தேன்னா அவங்க கண்டிஷன் ரொம்பவே மோசம் ஆகிடும், நிறைய பிளட் லாஸ் ஆகிட்டே இருக்குது, சீக்கிரமாக அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம அந்த டாக்டரும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டவுடனே சாமுண்டேஸ்வரி ராஜராஜன் எல்லாம் பயங்கரமாக பதட்டம் ஆகிடுறாங்க. எங்கே மாப்பிள்ளை போனாங்க, இவ்வளோ நேரம் ஆகியே காணலையே, ரேவதியோட நிலைமை வேற மோசம் ஆகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணிகிட்ட கேட்குறாங்க. ரோஹிணியும் ஏற்கனவே நான் கால் பண்ணும்போது அவங்க மாரியை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்களாட்டு இருக்கோம், கொஞ்சம் அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணி நினைக்கிறாங்க. நம்ம பரமேஸ்வரி பாட்டிக்கும் இன்னுமே வருத்தம் தாங்க முடியலை, எப்படியாவது தன்னோட பேத்தியை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. எவ்வளோ பண்ண போகிறோமோ நம்ம பேத்திக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகிட்டே, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எப்போவுமே சிரித்து பேசிகிட்டு இருக்க ரேவதி இப்படி படுத்திருக்கிறத பார்த்தா என்னால் பார்க்க கூட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி பாட்டியும் வேண்டாத கடவுள் இல்லை, எப்படியாவது ஏதாவது ஒரு வேண்டுதல் நிறைவேற்றி வைக்கிறேன் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி பாட்டியே நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டேஸ்வரியும் நான் பக்கத்தில் இருக்க அனாத ஆசிரமத்துக்கு அன்னதானம் கொடுக்க போகிறேன், அங்கே உள்ளவங்களையெல்லாம் நம்ம ரேவதிக்காண்டி ப்ரேயர் பண்ண சொல்கிறேன், கண்டிப்பாக ரேவதியை பழச்சிடுவா அப்படின்னு சந்திரா கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரா கிட்ட நீ அந்த ஆசிரமத்துக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் எல்லாம் பார்த்துடுன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே சந்திராவும் மனசுக்குள்ளே நீ என்னதான் போனாலும் கடைசியில் ரேவதி உயிர் பழக்க போகிறதில்ல, அவளுக்கு அந்த பிளட்டும் கரெக்டான டைமில் கிடைக்க போகிறதில்ல, கடைசியில் நீ அனாதே தான் நிற்க போகிற பாரு அப்படிங்கிற மாதிரி மனசில் நினைக்கிறாங்க. ஆனால் சந்திரா பற்றின எந்த இதுவுமே தெரியாமல் சாமுண்டேஸ்வரி சந்திராவை நம்பிட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். சாமுண்டேஸ்வரி ஒரு பக்கமாக அந்த ஆசிரமத்துக்கு போகிறாங்க. ஆசிரமத்தில் எல்லா குழந்தைங்களும் இருந்துட்டுருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்த உடனே நம்ம சாமுண்டேஸ்வரி அங்கே உள்ளவங்கள்ட்ட என்னோட பொண்ணுக்காண்டி நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், ரொம்பவே ஆபத்தான நிலைமையில என்னோட பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருக்கா, அவளுக்கு கரெக்டான டைமில் பிளட் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லபடியாக உயிர் பழச்சிடணும்னு சொல்லிட்டு வேண்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அந்த ஆசிரமத்தில் உள்ளவங்க எல்லாருமே நம்ம ரேவதிக்காண்டி உருக்கமாக வேண்டிகிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருந்த ராஜராஜனும் ஈஸ்வரி பாத்தியா எல்லாருமே சேர்ந்து வேண்டிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக நம்ம ரேவதி உயிர் பிழைப்பா, எல்லாரோட வேண்டுதலை கடவுள் கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பரமேஸ்வரி பாட்டி ரோகிணி எல்லாருமே கடவுளை வேண்டிட்டு இருக்கும்போது பரமேஸ்வரி பாட்டியும் என்னோட பேத்தி நல்லபடியாக உயிர் பிழைக்கணும், அதுக்காக என்ன வேண்டுதல்னாலும் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தீச்சட்டி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரோஹிணியும் பாட்டி நான் உங்கள் கூட வரேன், நானும் உங்களுக்கு வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லவும் பரமேஸ்வரி பாட்டியும் தேவையில்லாமல் இந்த நேரத்தில் நீ இந்த வேலையெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லவும் ரோஹிணியும் எனக்கு எந்த கவலையும் இல்லை, எப்படி இருந்தாலும் என்னோட தங்கச்சி உயிர் பிழைக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம்னு சொல்லிடுறாங்க. பாட்டியே இந்த காலத்தில் இவ்வளோ வேண்டுதல் பண்ணுறாங்களேன்னு பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரியை யோசிக்கிறாங்க. இந்த பரமேஸ்வரி பாட்டியும் நம்ம ரேவதிக்காண்டி இவ்வளோ வேண்டுதல் பண்ணிடுறாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. ராஜராஜர் ஈஸ்வரி கிட்ட வந்து பாத்தியா எல்லா பக்கமும் நம்ம ரேவதிக்காண்டி வேண்டுதல் பண்ணுறாங்க, கண்டிப்பாக உயிர் பிழைப்பா, நீ எதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் சைட்லேருந்து பார்த்துட்டு இருந்த இந்த சந்திராவும் இந்த சிவனாண்டி எல்லாம் கண்டிப்பாக ரேவதி பழைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் காளியம்ம சிவனாண்டி முத்துவேல் பிளான் படி அந்த
மாரியும் ஒரு இடத்துல கடத்தி அடைச்சி வச்சிருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் எப்படியாவது ரேவதிக்கு அந்த பிளட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு கார்ல போயிட்டே இருக்காங்க. நம்ம மயில் வாகனமும் சகல கார்த்திகிட்ட வந்து கார்த்தி எப்படி இருந்தாலும் இந்த சைடு தான் எங்கேயாவது மாறி அடைச்சி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி காளியம்மைக்கு நிறைய இடங்கள் இருக்கு. அதனால அவ எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமம் ஆயிடுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த சிவனாண்டிக்கு இடம் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. எப்படி இந்த சைடு இருந்தானே நமக்கு ஃபோன் கிடைச்சது. கண்டிப்பா நம்ம இந்த சைடுல எங்கேயாவது பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்துல கார்த்திக்கு டாக்டர்கிட்டருந்து ஃபோன் வருது. அவங்க என்னடான்னா, "என்ன கார்த்தி அப்பவே போனீங்க, இன்னும் வரல. அவங்களுக்கு இன்னும் பிளட் சீக்கிரத்துல தேவைப்படுது. குறைவான டைம் தான் இருக்கு நமக்கு. கண்டிப்பா சீக்கிரமா கூட்டிட்டு வந்துடுங்கன்னு" சொல்லவும் நம்ம கார்த்தியும், "சரி டாக்டர், நான் கண்டிப்பா கொஞ்ச நேரத்துல கூட்டிட்டு வந்துடுறேன்னு" நம்பிக்கை கொடுக்குறாங்க. ஆனா இன்னொரு சைடு மயில் வாகனத்துக்கும் கொஞ்சம் பதட்டம் ஆகுது. நம்ம சகலைட்ட வந்து, "என்ன சகலை இப்ப பண்றது? நல்ல டைம் வேற ஆயிட்டு. ரேவதிக்கு கரெக்டான டைம்ல இந்த பிளட் வேற போய் சேரணும். இப்ப என்ன பண்றது?" இதுக்கு எல்லாமே அந்த சின்னத்த தான் காரணம். அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. எல்லாத்தையுமே சொல்லிக் குடுத்தது அவங்க தானே. அவங்கனால தானே இந்த சிவனாண்டி மாரியெல்லாம் கடத்திட்டு போனா அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காளியம்மை சிவனாண்டிட்ட வந்து, "என்ன மருமகனே, எல்லாம் நல்லபடியா நடக்குது தானே? இந்த மாரிய கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதே சமயத்துல கார்த்தி எப்படி அந்த இடத்துக்கு வரமாட்டேனே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிவனாண்டியே, "நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க சித்தி. இந்த வாட்டி நம்ம பிளான் தப்பவே செய்யாது. இந்த இடத்துக்கு கண்டிப்பா கார்த்தி வரவே முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை குடுக்குறாங்க. காளியம்மை, "இந்த வாட்டி நம்ம பிளான் சொதப்பிடக்கூடாது. அந்த ரேவதியும் உயிரோடவே வந்துடக்கூடாது. அந்த சாமுண்டேஸ்வரி அப்படியே அனாதை மாதிரி நிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மன் நினைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாயாவும் காளியம்மைட்ட, "இவ்வளோ நேரம் ஆகியும் அந்த ரேவதியோட உயிர் போகலையா?" அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சல் ஆகுறாங்க. அதே சமயத்துல எப்படி இருந்தாலும் அவளுக்கு கரெக்டான டைம்ல பிளட் போய் சேரக்கூடாது. அவளோட உயிரும் காப்பாற்றப்படக்கூடாது. அதுக்கான எல்லா வேலைகளும் செய்யுங்க அப்படின்னு மாயாவும் காளியம்மைட்ட சொல்றாங்க. காளியம்மையும் மாயா கிட்ட, "கண்டிப்பா சிவனாண்டியும் முத்துவேலும் சேர்ந்த மாதிரி கண்டிப்பா இந்த காரியத்தை நிறைவேற்றி வைப்பாங்க. ரேவதியோட உயிர் எப்படியோ போயிரும். நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த பிளட்டும் கரெக்டான டைம்ல கிடைக்க போறது இல்லைன்னு" சொல்லிட்டு காளியம்மை பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, சந்திராவும் சிவனாண்டி கிட்ட வந்து கால் பண்றாங்க. அப்படி எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. "என்ன மாரியை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இங்க வேற டைம் ஆயிட்டே இருக்கு. எப்படி இருந்தாலும் கரெக்டான டைம்ல பிளட் வராது. அதனால எனக்கு சந்தோஷம் தான்" அப்படின்னு சந்திரா பேசிட்டு இருக்காங்க. சாமுண்டேஸ்வரியும் சந்திராவோட பிளான் எதுவுமே தெரியாம இன்னும் சந்திராவ அப்படியே நம்பிட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக்கு டைம் ஆக ஆக கொஞ்சம் பதட்டம் ஆயிடுது. ரேவதியோட நிலைமை வேற ரொம்பவே மோசம் ஆயிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அப்படியே பதறி போயிடுறாங்க. ரேவதியை எப்படியாவது காப்பாற்றணுங்கிற எண்ணம் மட்டும் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு வழியா மாறி இருக்கக்கூடிய இடத்தையும் நம்ம கார்த்தி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு மாறியும் யோசிக்கிறாங்க. எதுக்கு இப்ப இவங்க எல்லாம் நம்மள கடத்தி வச்சிருக்காங்கன்னே புரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, சிவனாண்டியும் முத்துவேலும் அந்த மாறிக்கிட்ட, "நீ மட்டும் கரெக்டான டைம்ல போயிட்டீன்னா அந்த ரேவதி காப்பாத்திடுவாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம கார்த்தி கரெக்டான டைம்ல மாரிய கூட்டிட்டு போய் நம்ம ரேவதிய காப்பாத்திட்டாங்கன்னே சொல்லலாம்."